தமிழ் கேமிங் இன்னைக்கு நம்ம ரோப்ளக்ஸில் எஸ்கேப் லாவா ஃபார் வெண்டர்ஸ் ஆட போகிறோம். வாங்க கைஸ் உள்ளே போயிடலாம். அதுவும் நம்ம எஸ்டி கூட தான், அவர் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளே கொடுத்துடலாம். இந்த கேம் நான் சீரியஸாக போடுவேன். வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உள்ள வந்துச்சு. ஏதோ ஈவென்ட் நடந்துருக்காங்க. நானே இப்பதான் முடிச்சிருக்கேன். இந்த ரீபேஜ் கொடுத்துருக்கு பாரு, அதில் போய் என்ன பிரெயின் டாக்ஸ் வேணும், எவ்வளோ ஸ்பீடுக்கு போகணும்னு காமிக்கும். அந்த ஸ்பீடும் ஜிஎஸ்டி போய் தான் வாங்கினே நான் ரோபோட் சரி வாங்க போலாம். ஓவர் ஸ்பீடு என்கிட்ட இருக்கு. என்கிட்ட 20 குவாட்ரில்லியன் இருக்கு. இது காமன் ஏரியாலே இருக்கும். நான் நிற்கிறனால அந்த ஏரியாலே இருக்கும். நான் வேறு ஓவர் ஸ்பீடில் இருக்கிறேன், என்னால் குதிக்க கூட முடியல. ஐயோ வெயிட் பண்ணோம். லாபம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். நம்ம ஸ்பீடு கூட அவ்வளோவா தேவையில்லை, ஜம்ப்பு தான் நம்மளுக்கு அதிகமாக தேவை. இந்த ஸ்பீடு இருக்குன்னா என்னால் ஜம்பே பண்ண முடியல. நெக்ஸ்ட் எனக்கு பேலரின் கப்ஷன் தான் வேணும். ஐயோ 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 ஜஸ்ட் மிஸ்டேக் கப்ஸ்டங்க. அந்த பேலரின் கப்ஷன் எடுத்துகிட்டு போனோம். அது காமன் ஃபஸ்ட்டு பேஸில் இருக்குல்ல, அங்கே இருக்கும். அங்கே தான் நான் பார்த்துருக்கேன். எல்லாம் என்கிட்ட இருக்கான்னு பார்க்குறேன். என்கிட்ட இருந்தால் நான் தரேன். ஐயோ ஐயோ அட போச்சு. அங்கே ஒன்று இருக்கு, பேலரினா கேப்புச்சினோ. எந்த ஏரியாவில் இருக்கிற அப்பனா ஓவர் ஃப்ளோ வராது. என்னது இது? வயனோ கேக்டஸினா எனக்கு வேணாம். எனக்கு பேலரினா கப்புச்சினா தான் வேணும். அது பிபி கிவி. ஐயோ ஓடு 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 ஓடு
ஓடு ஓகே குதிக்கவே முடியலடா வச்சுட்டு உங்ககிட்ட இல்லை 76 வேணும். வேலை எனக்கு அப்பச்சினா மட்டும் இருந்துச்சுன்னா போதும். கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓடு 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 பேலரி எனக்கு அப்பச்சினாக்க ஓடு. குதிரா போன கம்பளை இருக்காங்க. மழையில் வருது. லாவா இருக்கும்போது எப்படி மழை வரும்? நம்மளுக்கு பேலரி அது மட்டும் கடைசி இங்கே தான் பார்த்தேன். நான் எடுத்துன்னு போகும்போது செத்துட்டேன். இந்த இடமா இல்லை இதுதான் லெஜெண்ட்ரி. பேலரினா கப்பு ஸ்பானா இல்லை. அவ்வளோதான். ஆமாம் ஆமாம் என்கிட்ட 21 quadrillion இருக்கு. ஓ ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்தது. எபிக் கிரைண்டர் ஹேஸ் பீன் ஈவென்ட் வாய்டு. எபிக் கிரைண்டர்லாம் வேணாம், எனக்கு இதுதான் வேணும். பேலரினா காட்டுச்சுன்னா அதான் கொண்டா இங்கே வெயிட் பண்ணுவோம். வாய்ட் ஈவெண்ட், கிரைண்டர், ஃப்ரிஞ்சி, ஸ்லோ, ஸ்ட்ராங் ஈவெண்ட், சர்வர் லக்கு, சர்வர் லக்குலாம் இருக்குது. எனக்கு பேலரினா காப்சினா மட்டும்தான் வேணும். எப்போ வருமோ அப்போல்லாம் தரமாட்டாங்க. எவ்வளோ நான் இங்கே வெயிட் பண்ணுறது? டிபேட் பண்ணால் தான் நம்மளுக்கு இது கிடைக்கும். பேலரினா கடைசியில் கிடைக்கிற மாதிரி தெரியல. கொஞ்ச நேரம் போயிட்டு வரலாம். வேறு யார்கிட்ட சீக்கிரம் டோட்டோ சாகு யார் இது பேசு சீக்கிரம் பேலரினா கேப்சர் கிடச்சா குரூப் போகலாம். இங்கே இருக்கா என்ன? நம்ம வரும்போது தான் இருக்காது. ஃபோன் ரேரா காமன் லக்கி யாருக்குன்னா காமன் பிரைடர்ஸ் கிடைக்கும். பேலரினா காட்டுச்சுன்னா
கிட்ட லக்கி ப்ளாக் கல்ச்சர் நல்லாயிருக்கும். ரேண்டம் கியர் திருப்பி சுற்றுவோம் எதாவது கிடைக்குது. திருப்பி அதே ரேண்டம் கியர் என்ன போட்டுருக்காங்க? என்னது இது? என்ன இது? ஒன்றுமே ஆளை. நல்லா இருக்கே. ஈவன் முடிஞ்சு சொன்னது. தப்பிச்சிடும் தந்தால் நல்லாயிருக்கும். இது ஜம்பு மட்டும் தேவை. வேறு அப்பப்போ பக் ஆகுது. இவன் மாறியாரு இங்கே இருக்கு பாரு. கேக்டா இப்போ மட்டுமா அட பாவி. இது என்ன ஏரியா? எபிக் ஏரியா. சொல்லு. எனக்கு வேணாம். குதிக்கவே மாட்டேங்கிறான். வேஸ்ட்டு. அங்கே இருக்கு. ரெண்டே பேருக்கு தான் போட்டியே. சரி மூஞ்சி பாரு. அண்ணே 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 ப்ளீஸ் 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 எவ்வளோ தப்பு. ஓடிடு ஓடிடு ஓடிடு. என் கல்லெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓடு 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 ஓடு. அவாடி இது கிடைக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுது? கோகோ ஃபேண்டோ எலிஃபேண்டோ. எனக்கு மறுபடியும் 16 ஸ்பீட் வந்துச்சு. என்கிட்ட 21 குவாட்ரிலியன் இருக்கு. இதை வச்சு என்ன வேணால் பண்ணலாம்.
இப்போவேவா? பரவாயில்ல, அப்புறமா ஆடலாம். வீடியோ போடுறதுன்னா இந்த கேம் மட்டும்தான் ஆடணும். இப்போ நம்ம கோகோ ஃபண்ட் வெளி ஃபண்ட் வேணும். இப்போ நம்மளுக்கு கோகோ ஃபண்டை வேணும். இங்கே தான் இருக்கும் பக்கத்தில். எடுத்துன்னு போய் ரீவாச் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இல்லைனா லாவா வந்துடும். சொன்னே முடிக்கல, அதுக்குள்ளே வந்துருச்சு. சரி, அதுக்கு ஐயோ லாபம் வரத்துக்குள்ளே ஓடி போயிடணும். சண்டா போடுறேன். செத்துரு வாயில் வந்துச்சுடா. சண்டா போட்டாலும் வந்துருச்சு. எப்படி எக்ஸ்ட்ரா ஜம்ப் ஆகுது? ஈவெண்ட்னால வருதுன்னு நினைக்கிறேன்டா. ஏப்பா என்னம்மா ஜம்ப் ஆகுது? என்னது சண்டா பவர் பார்த்தியா? ஜஸ்ட் சண்டா பவர் போட்டோடனே இந்த கேமுக்கே பவர் வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு கரமா இருக்குது. கரமா வேணும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி அது இருக்குது. போடு கையில் தான். அது என்ன தேனுங்கிறியா? பிக்சர் ரீபத் இதுலேயே கொடுத்துருப்பாங்கடா. நெக்ஸ்ட் உடிண்டின்னு வேணும். அது இங்கே இருக்கா என்ன? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓடின்னு ஒன்றும் இல்லை. பறக்கிறேன்டா நான். அது எங்கப்போ இதாச்சு ஓடின்னு எப்படி அங்கே போன? டேய் யாரா நீ? டேய் எனக்கு வெயிடா வச்சு வெய்கிறியா? அப்படியே எடுத்துன்னு வந்து எனக்கு தந்துடு. வரேன். போடு. ஏன்னா 1 மினிட்ல ஸ்பான் ஆகும் செலஸ்டியல். இது ஓவர்ஃப்ளோ இங்க. ஓவர்ஃப்ளோ இது சீக்ரெட் ஏரியாவில். செலஸ்டியல் ஏரியா. இந்த பவர் மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஆமாம், ஒரே ஒரு செலஸ்டியல் எடுத்துன்னு போனால் கூட பரவாயில்ல. சந்தோஷமாக இருக்கேன்டா நான். டேய் ஓவர்ஃப்ளோடா. ஒரு டிக்கெட் இருக்குது 650. என்னால் எத்தனை வேணால் கேரி பண்ண முடியல. அதே நான் மறந்துட்டேன். இந்த ரெயின்போ தாளாலையில் மட்டும் எடுத்துட்டு செலஸ்டியல் எடுத்துன்னு போயிடலாம். ஐயோ இந்த மாதிரி நிறைய நாள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், நம்மளுக்கு ஏதோ ஒன்று வந்து ஈவெண்ட்டு. டேய்
செலஸ்டியல் ஏன் 22 செகண்ட் ஸ்பான் ஆகும். போய் எடுத்துடணும்டா டேய். ஏன் அங்கே நெருப்புலாம் வரும், டக்குன்னு போயிடு. அடுத்து நான் எடுத்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு போ. போயிட்டேன். போல ஐயோ இதெல்லாம் தப்பு. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. கீழே விழுந்துட்டேன்டா. சீக்ரெட் போய் வச்சு போச்சுடா டேய். சீக்கிரட்டோட செலஸ்டியல் தான் அதிகமாக. சரி ஆமாடா. நான் எங்கேயோ பறக்கிறேனே, கரெக்டாக அந்த கல் மேலே விழுந்துடணும். ஐயோ செலஸ்டியல் மட்டும் போயிருக்கணும். இல்லை போயிடுச்சு அது செலஸ்டியல். ஏன்னா 4 நிமிஷம் கழிச்சு தான் வரும். இந்த பவர் 4 நிமிஷம் வரைக்கும். ஏய் 3 ஈவெண்ட் என்ன 14 இன்னும் 2 செகண்ட் தான் இருக்குது. பறக்கிற ஈவெண்ட்டு 2 செகண்டா? 4 செகண்ட்ஸ் தான் இருக்குது. லோ கிராவிட்டி என்ஜின் முடிஞ்சிச்சு கதை. போச்சுடா. செலக்ஷனும் போச்சு, சீக்கிரட்டும் போச்சு, மொத்தமாக போச்சு. போய் உடின்னு எடுத்துனோம். நீ எடுத்துட்டே நான் செலக்ஷியல் டே என் கடை. சரி காசு மட்டும் எடுத்துன்னு தரேன். ஏன்னா நான் எடுத்துட்டு நீ எனக்கு தாட கிஃப்டா, நான் கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு உனக்கு திருப்பி தந்துடுறேன். ப்ளீஸ்டா நம்புடா. சத்தியமாக தந்துடுவேன்டா. செலஸ்டியெல்லாம் ஒன்றால் குதிக்க முடியாது. ஏன் எப்போ வரும்? எங்கே போட்டிருக்க முடியும் வந்துடணும்னு வாய்டி வேணும். இன்னும் 1/2 மணி நேரம் கூட அப்படியே. நம்மளுக்கு உடின்னு வேணுமா? போக வேண்டியதான். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. நம்மளுக்கு வந்து சகுனம் ஒன்றும் கிடைக்கல. ஓஃப்லோ ஆமாம். இன்னைக்கு ஒரே ஒரு சீக்ரெட் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு ரீபர்த் முடிச்சிருந்தா இந்த கேமை முடிக்கிறோம் கைஸ். நெக்ஸ்ட்டு பாட்டு வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச் முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீ ஃபயர் போடலான்னு இருக்கோம். ஆமாம், அதுக்கு சப்போர்ட் அது சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஆமாம். ஒன்றும் பண்ண முடியாது. A few minutes later. காட்லி ஏரியா வேறு இருக்குது, அதெல்லாம் மேகத்தை தாண்டி போகணும். முடிஞ்சா ஐயா அந்த ஒரே ஒரு சீக்கிரம் எடுத்து எங்கள் மார்க்ஸ் குழுன்னு இருக்கும். செலஸ்டியல் மட்டும் எடுத்துட்டு போகும். கரெக்டாக அங்கே குதிக்கும் போது ஆமாம் இல்லை அங்கே போகலாம் குதிக்கும் போது ஓவர் ரொம்ப குதிச்சிட்டேன்னா தூரத்தில் சீக்கிரம் மாதிரி எதுவும் தெரியுது. ஆனால் இங்கே போனால் நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி ரீபேக் பண்ணிட்டேன். குடின்னு கரெக்டாக அங்கே உச்சிரே போச்சுடா, முடிஞ்சிச்சு கதை. டேய் எங்கே குதி சொன்ன, எங்கடா குடிச்சுனுக்குறா? தெரியாதுடா. டேய் போச்சுடா, செதுறேன் சாவல. ஒரே ஒரு சீக்கிரம் சேர்த்துன்னு போகலான்னு பார்த்தா அது கூட முடியல. இது ஓவர் ஸ்பீடாக இருக்கு கைஸ். ஆமாம், ஜம்ப்பு ஓவர் ஸ்பீடாக இருக்கும்போது ஜம்ப்பு ஒழுங்காக வர மாட்டேங்குது. போச்சுடா, எங்கேயோ குதிக்கிறோம். ஓவர் ஃப்ளைட்ஸ் அது ஏரியாவில் திடீர்னு ஓவர் ஃப்ளோன்னு போட்டான்டா. எப்படா இது முடியும் ஓவர் ஃப்ளோ? வால்
என்ன ஓட்டம் ஓடுறேன்னா இல்லையான்னு பாரு. இன்னைக்கு ஒரு சீக்கிரட்டாக சேர்த்துன்னு போனோம். கொஞ்சம் நல்லா வருது. நான் போகிறேன் சித்துறேன் சித்துறேன் காக்காவை தப்புண்டது இல்லை இல்லை காக்கா சவுர் சீக்கிரம் சப்போர்ட் உங்களுக்கு தேவை. நீங்கள் வர வர பார்க்குறதே எவ்வளோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஆமாம் அட்லீஸ்ட் ஒரு 30 வியூஸ் வருது. அந்த 30 பேரும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணால் ஸ்பான் ப்ரோ. ஆனால் என்னால் போயிடுது. எப்போ எவ்வளோ ஆகிட்டது? ஏன்னா ஒரு 50 ஜம்ப் பண்ணால் கூட நம்ம போயிடலாம். அவ்வளோ ஹைட் இது எனக்கு தெரியல. இங்கேருந்து செலஸ்டியலு அதான் அவ்வளோ வெயிட்டு. அதே சிடி டப்பா தான். இந்த லவா காய்ச்சி எடுத்துடணும். ப்ளீஸ்டா செத்துறேன்டா. ஒழுங்காக ஜம்ப் அடிக்கிறாங்க. டேய் யூனியன் டப்போ ஓவர் ஸ்பீடாக ஆகுதுடா. இப்போ நான் உடிண்டி லைன் மட்டும் கிடச்சிச்சுன்னா ரீபத் பண்ணுவேன்டா. 50 ஸ்பீடு எனக்கு போதும்டா. டேய் ஏன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஜம்ப் பண்ணுறதுக்கு. ஓவராக ஜம்ப் பண்ணிடுறான்டா ஸ்பீடாக இருக்கும்போது. குதிக்கலாம்னு பார்த்தேன். அது கல் மேலே பவுன்ஸ் ஆகி ராவா மேலே விழுந்துட்டேன். ஓகே கைஸ், நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன், எஸ்டி தமிழ் கேமிங்னு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு கல்லி பாய்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. ரெண்டுத்தையும் பண்ண முடியாதனால என்னால் பண்ண முடியல கைஸ். இன்னைக்கு ஒரு சீக்ரெட் எடுத்து இன்னைக்கு முடிக்கிறோம். ஒரு சீக்ரெட்டாக முடிக்கணும். ஒன்று ஹைட்டாக குதிக்கணும், இல்லைன்னா ஸ்பீடாக போகணும். ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணால் கச்சமுச்சான்னு ஆகிடுது. இங்கே கோகோ ஃபண்ட் எலிஃபண்ட் இருக்குதுடா. எவ்வளோ செகண்ட்? அவன் முடிச்சானே. இதுதான் நினச்சேன். டேய் எங்கே குதிக்க சொன்னேன், எங்கே குதிக்குது பாரு. ஐயோ இங்கே குதிரா. அது எடுக்க முடியாது. கோகோ ஃபண்ட் எலிஃபண்ட்டோ போயிடுச்சு. கோகோ ஃபேண்டோ எலிஃபண்ட்டாகவும் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? சீக்ரெட் என்ன பண்ணுறது? எனக்கு குடிநீர் கிடச்சிருக்கு. கிடச்சிச்சு. ஆனால் எடுக்க தான் முடியல. இவன் ஓவராக ஜம்ப் பண்ணுறனால முடிண்டிட்டு சின்ன கல்லில் நிற்கிது. ஈஸியில் போட்டு நானே செஞ்சேன். உடிண்டி கிடைக்கும் போது தான் இப்படி நடக்குமா? ரீபத் பண்ணுண்டா. டே விடுங்கடா. டே கோகோ ஃபண்ட் எலிஃபண்ட் இப்போ தான் பார்த்தேன். அதனால் லாவாவில் செத்துடக்கூடாது. ரெண்டு கோகோ ஃபண்ட் பார்த்தேன்டா. அது கூட போயிடுச்சு. குதி ஓடின்னு. எல்லாத்தையும் சாவற ரீபத் பண்ணிட்டீங்கன்னா நீ உனக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் வச்சுக்கணும். ஓடுறேன்னா ஓடு. என்ன ஓட்டம் ஓடுறேன்? லவா மட்டும் வந்துடவே கூடாது. காமன் ஏரியாவில் வந்து ஏன்டா அப்படின்ட்டு எவ்வளோடா ஏப்பா. செலக்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் காசு எடுத்துக்கிட்டு வந்துடுவேன்.
மண்டை தனியா கால் தனியா எல்லாம் போயிடுச்சு. இருக்காது இருக்காது. நீ செத்த எடுத்துலையா? நானே இப்போ தான் வரேன். அப்படிதான் பானாச்சா? ஏய் யாரோ ஒருத்தர் எடுத்துன்னு போகிறான்டா கொக்கஃபண்ட் எலிஃபண்ட்டுவை. எப்படி போய் எடுக்கிறது? ஹைட்டு ஜப்பு வேணுமா? 18 ஜப்பு போக முடியும். ஆனால் லாபம் வந்துச்சுன்னா ஸ்பைடர்மேன் மாதிரி குச்சி போகிறேன். இங்கே ஒரு கொக்கஃபண்ட் எலிஃபண்ட் இருக்குது என் பக்கத்துல. என் மேலே தக்குது. இந்த எடுத்துக்கோடா. ஸ்பீடு வேறு என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. ஸ்பீடு கம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த ஸ்பீடு ஓவர் ஃப்ளோ தான் ஆயிடுச்சுன்னா நான் உயிரோட தான் இருக்கிறேன். இந்த பொறுமையாக ஸ்பீடு போயிட்டு 96 தான் வச்சுருக்கேன். ஜம்ப்பு வந்து 18 இருக்குது. அதனால் ஸ்பைடர்மேன் மாதிரி குச்சி போயிடுங்க. வரேன் பாடி வந்துட்டேன்டா. இந்தாடே எங்கே சொல்ல உன் பேசுவாடா. இந்தா எனக்கு இது மட்டும் தடா, காசு எடுத்து தந்துடுறேன். இந்தடா எடுத்துக்கூடா. என்ன பெயின் ரெட் இது வித்தியாசமாக இருக்குது. ஸ்பாசியோ போலாரே தாடா. அந்த இது காசு எடுத்து தரேன்டா. காசு கம்மியாக தான்டா இருக்குது. டே லெஜெண்டரி வாய்டெலாம் வேணாம்டா. சரி அதே வச்சுதா. எவ்வளோ ஜம்ப் இருக்குது உங்ககிட்ட? 12. நான் வேறு ரீபத் வேறு பண்ணேன். அந்த ரீபத்தில் மொட்டை மாடி கட்டுறது எவ்வளோ இருக்குது? பண்ணாதான் நான் போதும். இப்போ நம்மளுக்கு ஒரே வேலை. என்ன வேலைன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது வேணும்? லவாக்கா சத்து அது எங்கே போய் நான் கண்டுபிடிப்பேன்? லவாக்கா சத்துர்னித்தா. இந்த மாடு சாட்டனில் இருக்கும்ல, நீ சீக்கிரம் ஒரே ஒரு சீக்கிரம் பிரெயின் எடுத்துன்னு போனோம். இதான் நம்ம லாஸ்ட் லெவல். இதுதான் நம்ம கடைசி ட்ரை. எடுக்க முடியலன்னா முடிச்சிடலாமா? ஐயோ இங்கே எத்தனை கொக்கோஃபண்ட் இருக்குது தெரியுமா? அடாய் ஒன்றும் இல்லை. ப்ளூட்டோ எலஃபேண்டோ. என்னடா இது? ப்ளூட்டோ எலஃபேண்டோ பேர் பாரு. ஒரு சிகரெட் என் கண்ணுக்கு தெரிகிறது. அதை வச்சு எடுத்துடணும். ஆனால் இந்த லவாக்கா சத்துர்னித்து எங்கே இருக்குன்னு தெரியல. அது இருந்தால் சூப்பராகும். அட பாவி அதுக்குள்ளே போய்க்கிறோம். ப்ளூட்டோ எலிஃபென்ட்டோ சூப்பரான பேர்றா. வச்சுடா. செத்துட்டேன். அவ்வளோதான். முடிஞ்சிச்சு கதை. முடிஞ்சிச்சு. Emotional, damn it. ஆமாம்
சரி guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். இந்த இதே நான் சீரீஸாக போட போகிறேன். பை கைஸ்.